மக்களே எல்லோருக்கும் வணக்கம். நான் மும்பை கணேஷ் பேசுகிறேன். இது என்ன டாபிக்னா, பிரஜின்னு சொல்லியிருக்காரு கமருதீன் மேலே மானலஸ்ட வழக்கு போடுவாங்க. ஏன்பா, உனக்கு வேற வேலையே இல்லையாப்பா? அவன் தான் முடிஞ்சு போயிட்டான், ஒரு வாரம் ஆக போகுது. அவன் மேலே மானலஸ்ட வழக்கு போட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? உன் பொண்டாட்டி முதல்ல ஒழுங்கா விளையாடுறதா நீ பாருப்பா. உன் பொண்டாட்டி அப்போ பாரு அழுதுகிட்டே இருக்குது. நேற்று எபிசோடில் பாரு, வியனா என்ன சொன்னாங்க? எல்லாரும் சேர்ந்து பாத்திரம் கழுவலாம்னு சொன்னாங்க. அதுக்கு உன் பொண்டாட்டி என்ன சொல்லுது? நாங்க சமையல்ல பார்த்துக்குறோம். நீங்க போய் வாஷிங்ல பாருங்க. அது என்ன அது? நான் அது எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லிச்சு. ஆனா உன் பொண்டாட்டி மட்டும் ஏன் அப்படி பேசுது? உன் பொண்டாட்டி எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கேயா? கேமே விளையாட மாட்டேது. சரி, நேத்து விளையாண்ட கேம்ல ஒன்னுலயாச்சும் ஜெயிச்சுதா உன் பொண்டாட்டி? எதுலயுமே ஜெயிக்கல. ஆ அதெல்லாம் எதுக்கு உள்ள இருக்குதுன்னே தெரியல. அதை விட்டு விஜய் சேதுபதி நல்லா விளாட்றவங்கள கமருதீனை வெளியே அமைச்சுப்புட்டு ஒன்றுமே விளையாட தெரியாது, எல்லாத்துலேயும் தோற்று போயிட்டு உக்காந்து நீலி கண்ணீர் விட்டுட்டு இருக்குது. உன் பொண்டாட்டி என்னென்ன செஞ்சதுக்கு உனக்கே தெரியும். கனியை வந்து பேசியிருக்குது, அம்மா தம்பி சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அரோராவை சொல்லியிருக்குது கேரக்டர் சைஸ்ன்னு. இத்தனை சொல்லியிருக்கு. இதை வெளியே அனுப்பாமல் ஒரே ஒரு தப்பு பண்ணவங்கள 2 பேரையும் வெளியே அமைச்சிருக்குன்னா இது என்ன நியாயம் சொல்ல? தப்பு தானே? நீ மானலிஸ்ட் வழக்கு போடு, இல்லை நஷ்டமான வழக்கு போடு. அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் உண்மையாக தான் பேசுகிறேன். அவனும் பொண்டாட்டிக்கு சாப்பிட்டு நீ என்ன சொன்ன இப்போ? ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னியா கமருதீன் உள்ளே இருந்தால் அது அவனுக்கு கஷ்டம், கமருதீன் வெளியே போயிட்டுன்னா அது என்னையா பேச்சு இது? ஒரு கேமாக தான் பார்க்கணும். கேமாக தான் அவங்க விளாண்டாங்க. ஆ நீ என்ன சொல்கிற? கமருதீன் உள்ளே வந்தானா நான் ஏதோ பண்ணிவிடுவேன். நீ பண்ணுற வரைக்கும் அவனும் சும்மா இருப்பானா? ஆ உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும்? பார்த்து பேசியா? உன் பொண்டாட்டிக்கு முதல்ல அட்வைஸ் சொல்லு. அவனும் உன் பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் அழுதே ஸ்கோர் பண்ணுது. அதுக்கோசமே மக்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அறிவே கிடையாது. யாருக்கு ஓட்டு போடணும், யாரும் ஓட்டு போடக்கூடாது. ஏதாச்சும் ஒன்றுனா தமிழ்நாட்டு மக்களை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு சென்டிமீட்டர்லேயே அடிக்கிறது உன் பொண்டாட்டி தவிர வேறு யாருமே கிடையாது. இது உண்மை. இது மக்களே ஓட்டு போடுறீங்கன்னா கேம் யார் நல்லா விளாட்றாங்களோ வினோத்துக்கு ஓட்டு போடுங்க. அதே போல் அந்த பொண்ணு அரோராவுக்கு ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி அழுதுகிட்டே விளாட்ற திவ்யாவுக்கு ஓட்டு போடுங்க. திவ்யா பொண்ணு நான் தப்பாக தான் நினச்சிருந்தேன். ஆனால் திவ்யா பொண்ணு ரொம்ப நல்லாவே விளாடுது. அந்த பொண்ணு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எது சொன்னாலும் அதுக்கு ஏட்டிக்கு போட்டி அதை பேசி அது தன்னோட கருத்தில் வலுவாக இருக்குது. ஆனால் சாண்ட்ரா அப்படி கிடையாது. அழுது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி மக்கள் மனசில் இடம் பிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோட சாண்ட்ராவை வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.